இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளியில் போய் வீடியோ போடுறது. காய்கறி வாங்குறதுக்கு உங்களையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அந்த டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். எனக்காக என்ன டவுட் இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறது ரொம்பவே கூச்சமாக இருந்தது. நீங்கள் நினைக்கலாம், அப்போ நீ யூடியூப்பில் உலகம் பார்க்குற அளவுக்கு வீடியோ போட்டுட்ருக்கியம்மா, அது உனக்கு அசிங்கமாக தெரியலையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா அந்த வீடியோவை இன்னமும் நிறைய பேர் பார்க்கல, கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க. அதனால் ஒரு தைரியம். ரொம்ப சின்ன சேனல்ன்றதுனால இன்னும் பெரிய அளவில் அது போகலை யாருக்கும் பார்வைக்கு, எங்கள் சொந்தக்காரங்களுக்கோ இல்லை வேறு யாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு போகலைன்றது ஒரு சந்தோஷம் எனக்கு. அதனால தான் கொஞ்சம் இதில் சங்கடப்பட்டேன். நான் ஃபஸ்ட்டு போனது எண்ணெய் கடைக்கு போனேங்க. ஆயில் இல்லை. நான் இதுக்கு முன்னால் கோல்டு வின்னர் தான் பையனுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். சரி, செக்கு எண்ணெய் மாறிடணும் அப்படின்றதுக்காக தான் லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணேன். அது கொஞ்சமாக தான் இருந்தது, அது காலி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த நல்லெண்ணெய் இப்படி பாலிஷாக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க. எனக்கு ஒரிஜினல் நல்லெண்ணெய் இப்படி இருக்காதுன்னு தான் தோணுது. ஆனால் நல்லெண்ணெய் 1/2 லிட்டர், கடலெண்ணெய் 1/2 லிட்டர் வாங்கிட்டு நான் வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் காய்கறி கடையை பாருங்கள், எல்லா காயும் இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? இது எல்லாமே கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருக்குது. வீடியோவுக்கு கொஞ்சம் பளபளன்னு தெரியுது. ஆமாம், நின்று உடனே இன்றைக்கி வெண்டைக்காய் பார்த்தோம்ல, இது புதுசாக இருக்குது, நம்ம இன்னும் வாங்கவே இல்லை இந்த காயை. அதனால் இன்றைக்கி அதை தான் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு நினச்சி இதை தான் வாங்க போகிறேன். என்ன ஒன்று, நான் உடச்சி தான் வாங்கணும்னு சொல்கிறாங்களேன்னு உடச்சி ஒன்று நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். கடைக்காரர் வேறு முறைச்சி பார்த்துட்டு இருந்தார். சரி, நம்ம காயை இப்படி தானே எடுத்தாகணும், இல்லைன்னா முத்தின காயாக இருக்குமே அப்படின்றதுனால அதை நான் கண்டுக்கலை. 1/2 கிலோ மட்டும் எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறமா என்ன காய் வாங்கலான்னு பார்த்தேன். கத்திரிக்காயெலாம் நான் வாங்க மாட்டேன், அதுவும் காஞ்சு வேற போயிருந்தது. சவுச்சவும் காஞ்சு போயிருந்தது, பீன்ஸும் முத்தி போயிருந்தது. பீட்ரூட் ஆல்ரெடி நிறைய தடவை வாங்கிட்டே இருக்கேன். என்ன வாங்குறதுன்னு அப்படியே பார்த்தேங்க. அதுக்கப்புறமா தக்காளி இல்லை, தக்காளி கண்டிப்பாக வாங்கி ஆகணும். ஏன்னா சமைக்கிறதுக்கு தக்காளி வேணும்ல. குடமிளகா ஆல்ரெடி வாங்கியாச்சு, அதுவும் நான் போன வாரம் நிறைய கொடுத்துட்டேன். கொடுத்த காய்களில் இல்லாமல் புது காயாக வாங்கணுன்றது தான் இன்றைக்கி தேடலாக இருந்தது. அதான் தக்காளி வாங்கினேன். தக்காளியில் நிறைய ஒரு மாதிரி சரியில்லாமல் தாங்க இருந்தது. சில இடங்கள்லாம் புழு அப்படியே மூவ் ஆகிட்டு இருந்தது. எனக்கு அது வாங்குறதுக்கே கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருந்தது. ஆனால் வேறு வழி இல்லை, எனக்கு தக்காளி வேணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல தக்காளியாக பொறுக்கி எடுத்தேன். அதில் ஒரு 1/2 கிலோ மட்டும்தான் எடுத்தேன். ஏன்னா 1 கிலோ அளவுக்குலாம் எடுக்க வேண்டாம், இந்த தக்காளி நல்லா இல்லை அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப சின்ன காய் எடுத்தேன். லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன்ல, அது ரொம்ப பெரிய காயாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப குட்டி காயாக எடுத்தேன். இதுவே ஒரு நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும்ல, அதுக்காக தான். உருளைக்கிழங்கு பார்த்தேங்க, உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. அதனால் நான் வேண்டான்னு அதை வாங்கலை. அதுக்கப்புறம் கொத்தமல்லி மட்டும் இருந்தது. புதினா இருக்குமான்னு பார்த்தேன், கீரை இருக்குமான்னு பார்த்தேன், அது ரெண்டுமே கிடைக்கல. அதனால் இந்த கொத்தமல்லியில் எது நல்லா இருக்கோ அதை எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த லெமன் எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அழுகி போன மாதிரி இருந்தது. அதனால் அதில் ஒரு 3 லெமன் எடுத்துக்கிட்டேன். இது எதுக்காகனா, இது லெமனை நான் வாங்கவே இல்லை, கால்சியம் நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, ராவா கொடுத்தா தானே அவனுக்கு சளி பிடிக்கும், லெமன் சாதமாக செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குமேன்னு யோசித்தேன். இது கரெக்டான நீங்கள் சொல்லுங்கள். அது ஒரு 3 இது எடுத்து போட்டுட்டேங்க. இதுக்கப்புறம் பில்லிங்கில் எல்லாத்தையும் வெயிட் போட்டு பார்த்துட்டு இதை பில் பண்ணியாச்சு. இந்த வீடியோ எடுக்கிறப்போ கடைக்காரர் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தார். ஏன்னா நான் மொபைலை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டே, நான் ஒரு கையில் மொபைல் எடுத்துக்கிட்டு நானாகவே இதை காயையும் பொறுக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். அது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. வேறு யாராவது நமக்கு வீடியோ எடுத்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நமக்கு வசதியாக இருக்கும், நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ நம்மளே எடுக்கிறதுனால கொஞ்சம் அசிங்கமாக வேறு இருந்தது. இன்னொன்று அவர் வேறு ஒரு மாதிரி பார்த்தாரு. இதெல்லாம் காய்கறியெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. இதோட விலை என்ன அப்படின்றத நீங்களே பாருங்கள். 128 ரூபா வந்திருக்குங்க நான் வாங்கின காய்க்கு. இது அவ்வளோதாங்க, முடிச்சிட்டேன். ஒரு கையில் மட்டும்தான் நான் வெயிட் தூக்குற மாதிரி இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக தான் நான் எப்போவுமே வாங்குவேன். ரொம்பலாம் நம்ம வாங்கினோன்னா கண்டிப்பாக என்னால் தூக்கிட்டு வர முடியாது. வர்ற வழியில் பூண்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. 1/2 கிலோ 80 ருபீஸ் சொன்னாங்க. அது கொஞ்சம் பச்சை பூண்டாக தான் இருந்தது, காயில் நம்ம வீட்டில் காய வச்சுக்கலான்னு அதை வாங்கிட்டு வந்துட்டேங்க. வர்ற வழியில் ஒரு சின்ன செடியில் வேப்பலை கொழுந்து மாதிரி இருந்ததுங்க. அந்த வேப்பலையை மட்டும் கொஞ்சமாக பறிச்சுட்டு வந்துட்டேன். அது நானும் பெரிய பையனும் கொஞ்சம் மென்று சாப்பிட்டுப்போம் அதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு ஆசீர்வாத் சால்ட் வாங்கிட்டு வந்தேன். வேறு பிராண்டு எதையும் யூஸ் பண்ணலை, இதை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்போது. ரோட்டில் நடக்கிறப்ப கைக்கால்லாம் நடுங்குங்க, ஒரு மாதிரி பதட்டம் அதிகமாகுது.
அது வண்டி எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைமில் நான் என்ன பண்ணிடுறேன், எனக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வருது. நம்ம வந்து வண்டியில் போய் இடிச்சிருவோமோ, நம்ம வந்து விழுந்துருவோமோ அப்படின்ற பயம் அதிகமாக வருது. அது ஏனே தெரில. நிறைய பேர் வந்து வண்டியில் போகிறவங்க என்னை திட்டிகிட்டே தான் போவாங்க. ஏமா பார்த்து போக மாட்டியா, ஓரமாக போமா அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் ரொம்ப ஓரமாக தான் போவேன். இருந்தாலும் எனக்கு அந்த தடுமாற்றம் வந்து இப்போ அதிகமாகவே எனக்கு வருது. வெளியில் போய் வீடியோ எடுக்கிறது வந்து ரொம்ப எனக்கு சங்கட்டமாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நான் இப்படி எடுத்ததே கிடையாது. எப்படி எல்லாரும் பார்ப்பாங்க நம்மளை, ஃபோனை வச்சுட்டே இப்படி எடுக்கிறோமே, என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எப்போவுமே எனக்கு ஃபீல் ஆகும். மற்றவங்கள பார்க்குறப்ப நானே வந்து அதை பண்ணுறப்போ என்ன நினச்சாங்களோ அப்படின்றது யோசித்தேன். இந்த காய்கறியில் இருக்கிற கன்ஃபியூஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. கடைக்கு போனால் என்ன வாங்குறது அப்படின்ற குழப்பம் நிறையவே இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் எனக்காக கிளியர் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து நெல்லிக்காய் கொடுத்தேன், கொஞ்சம் புடலங்காய் கொடுத்தேன், கோல்டானது கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க கமெண்ட்ஸில். ஒரே காய்கறியை தொடர்ந்து கொடுக்கறதுக்கும் ஒரு பயம் இருக்குது. அதனால தான் மாற்றி கொடுக்கலான்னு யோசித்தேன். அந்த காய்கறி கடையில் இதுதான் இருக்குது. இதில் எதை வந்து நம்ம எடுக்கிறது, எதை செலக்ட் பண்ணுறதுனே தெரில. ஏன்னா இருக்கிறது எல்லாமே அந்த நீர்க்காய் இல்லைன்னா நான் வாங்கின காய் தான் இருக்குது. அப்போ புதுசாக எப்படி ஒரு காயை நான் வந்து கொடுக்கறது அப்படின்றது தெரியல. அதனால தான் நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறேன். அங்கே போய் நான் வாங்குறப்போ நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுங்க. ஏன்னா என்ன காய்கறி வாங்கலாம், அடுத்தடுத்து நான் ரெகுலராக அவனுக்கு என்னென்ன கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு அடுத்து நான் என்ன காய் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த காயை வாங்கி நான் சமைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.